அது 200 பஸ்ஸுக்கு போயிடும். 1000 ரூபா கொண்டு வந்து நீ அடுத்த நாள் சாமான் வாங்கி வைக்கிது, அடுத்த நாள் போகிறேன். அது எந்த நாள் ஒவ்வொரு நாளும் வாரல வேலை எனக்கு 2 நாளைக்கு ஒருக்கா வரும். இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் வேலை இருந்தால் ஃபோன் பண்ணுவாங்க வர சொல்லி. அப்போ அதுபடி நான் போகிறேன். நான் அப்புறம் இப்படி தான் நாகப்பழ சீசன் வந்தால் நாகப்பழத்துக்கு போகிறேன். நான் நாகப்பழ சீசன் வந்தால் நாகப்பழம் எடுத்து நாகப்பழம் எடுத்து விற்கிறேன். நான் ரோட்டில் கழுத்தில் இவர் வரியில் பிரச்சனைப்பட்டது, விளக்கால் எரிஞ்சு. அதுவும் 1.5 மாதம் 45 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நான் உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஏறாவது பர்டிகுலர்ஸில் நிற்கிறோம். ஆரம்பத்தான் கூட்டிகிட்டு பண்ணிக்கிறோம். ஏன் எதுக்குன்ற சொல்ல விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம சேனலுக்கு புதுசாக வர உறவுகள், அன்பு நெஞ்சுங்கள் வளமையாக சொல்கிறது தான் சிறப்பாக செய்திருங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் வருகிற காலங்களில் எங்களுக்கு செய்திங்க சப்போர்ட்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் அக்கா. வணக்கம். அக்காட பேர் என்ன? இந்த பேர் வாணி. வாணி அக்கா உங்களோட வருங்க. அவர் விட்டுட்டு போயிட்டார். எங்களை விட்டுட்டு பிரச்சனை போட்டு விட்டுட்டு போய் இப்போ 5 வருஷமாக போயிட்டு. 5 வருஷமாக போயிட்டா. அக்கடை வாழ்வாரம் சாப்பாடுகள் எத்தனை பிள்ளைகள் என்ன செய்யணும்? எனக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள். ஒரு ஆள் கல்யாணம் கட்டிட்டு போயிட்டா சின்ன வயசுல. அப்படி பேர் அபிலாஷினி. 19 வயசு. இன்னொரு வருஷம் ஆகலை. இந்த 6ஆம் மாதம் வந்தால் 1 வருஷம். மற்ற பிள்ளைக்கு வந்து 14 வயசு. அவன் இங்கே என்னையோட இருக்காவும். மற்ற 3 பேரும் என்னையோட. 14 வயசு என்ன செய்யறா? படிக்கிறாங்களா? என்ன செய்கிறாங்க? இல்லை, படித்தவ தான், ஸ்கூலுக்கு போனவ தான். அவரும் விட்டுட்டு போவேன். எனக்கு மற்ற 2 சின்னாக்களை பார்க்க ஆக்கள் இல்லைன்ட்டு அவே ஸ்கூலால் நிப்பாடி போட்டு நான் வேலைக்கு போகிறேன். நான் வீட்டு வேலைக்கு. அவள் தான் பிள்ளைகளை பார்க்குறேன். ஸ்கூலுக்கெல்லாம் அவள் தான் கொண்டு வர்றதும் அவள் தான் கூட்டி வர்றதும். வீட்டில் சமைச்சி ஏதாவது கொடுப்பா பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி வச்சுட்டு போனேன். சமைச்சி கொடுத்துட்டு பார்த்து தெரியுப்பா பிள்ளைகளை. வீட்டிலன்னா 8:30 மணிக்கு போய் காலையில் 8:30க்கு போய் 5:30 6 மணி ஆகும் வீட்டை வரத்துக்கு. அப்புறம் வந்து நான் வந்து எல்லாம் இரவையில் வருமானங்கள் என்ன? அந்த அன்றைக்குரிய வருமானங்கள் என்ன? எவ்வளோ கிடைக்கும்? எனக்கு ஒரு நாளைக்கு 1200 தருவாங்க. அது 200 பஸ்ஸுக்கு போயிடும். 1000 ரூபா கொண்டு வந்து நீ அடுத்த நாள் சாமான் வாங்கி வைக்கிது, அடுத்த நாள் போகிறேன். அது எந்த நாள் ஒவ்வொரு நாளும் வாரல வேலை எனக்கு 2 நாளைக்கு ஒருக்கா வரும். இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் வேலை இருந்தால் ஃபோன் பண்ணுவாங்க வர சொல்லி. அப்போ அதுபடி நான் போகிறேன். நான் அப்புறம் இப்படி தான் நாகப்பழ சீசன் வந்தால் நாகப்பழத்துக்கு போகிறேன். நான் நாகப்பழ சீசன் வந்தால் நாகப்பழம் எடுத்து நாகப்பழம் எடுத்து விற்கிறேன். நான் ரோட்டில் கொண்டு வச்சு விற்கிறேன். நான் நாகப்பழம். இப்போ நான் பார்த்து இந்த முந்திரி பழ தோட்டங்கள் நிறைய இருக்குது. அதில் அதை எடுக்கிறேன் இல்லையா? முந்திரியம் எடுக்கிறேன். போகிறேன். நாங்கள் முந்திரியம்பழம் நாகப்பழங்கள் முந்திரியம் கொட்டை பச்சை கொட்டையில் வந்துடும். அதெல்லாம் கொண்டு வெட்டி விற்கிறேன். வெட்டி அதெல்லாம் வெட்டி. அக்காவுக்கு என்ன கழுத்தில் ஒரு இதாக கிடைக்கும்? கழுத்தில் இவர் வரியில் பிரச்சனைப்பட்டது, விளக்கால் எரிஞ்சு. அதுவும் 1.5 மாதம் 45 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நான் புறவும் அவரோட எண்ணெயில் பிள்ளைகளை வளர்க்கணுன்றதுக்காக இருந்தால் அந்த பிள்ளைகள் அன்றைய சாப்பாடுகளும் கூட சிலவுகள் அதெல்லாம் யார் பார்த்தது? எங்களோட அம்மா அப்பப்பா இருந்தவங்க. அந்த சத்தமாக என்னோட அம்மா அப்பப்பா இருந்தவங்க. அவங்க தான் பார்த்தேன் இந்த பிள்ளைகளை பார்த்துட்டு இருந்தவங்க. அப்புறம் அவங்களுக்கு கேன்சர் வருத்தம் வர எங்களோட அம்மா செத்து தான் அந்த வீட்டில் இருந்தவங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து 1 மாதத்துக்கு முதல் மறு அப்பா செத்துத்தார். 2 பேரும் ஒரே மாதத்துக்குள்ளே செத்தவங்க. அதனால தான் உடைய ஸ்கூலில் நான் நிப்பாட்டினேன். இல்லாட்டி அவங்க தான் பார்க்குறேன். இல்லாட்டி அவங்ககிட்ட விட்டு தான் போகிறேன். நான் அவங்க பார்த்துக்கொள்வாங்க. நான் வேலைக்கு போய்ட்டு வர மாட்டோம். 2 பேரும் செத்த உறவு தான் இவையை நிப்பாட்டினேன். அப்போ உங்களோட அப்பா அவர் விடுத்து போய் நீங்கள் அந்த என்ட்ரியை போட்டு இது பண்ணி அவர்கிட்ட காசு மாதம் எடுக்கலாம். கோட்ஸில் வழக்கு போட்டேன். நாங்கள் கோட்ஸில் 1 ரூபாயும் கட்டலை. காசு கட்ட மாட்டேன். நான் ஜெயிலில் இருப்பேன். இப்போ ஜெயிலில் இருந்து இப்போ தான் வந்துக்கார். 4 மாதம் இப்போ வந்தவர். 4 மாதம் இப்போ வந்து 4 மாதம். அவருக்கு 1.5 வருஷம் போட்டவங்க ஜெயிலில் போட்டப்போ அந்த 40 பேரை விட்டதில் விடுவிச்சு வந்துட்டார். வந்திருக்காரு வெளியில். எட்டி பார்த்து முடிஞ்சது. வரல. ஒரு உடுப்பு வாங்கி கொடுக்கல பிள்ளைகளுக்கு. அதான் இது உடுப்போ இன்னும் இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே அவர் செய்கிறல்ல. ஐயா நான் தான் வீட்டு வேலைக்கு போய் இதுதான் வேலையில்லா நேரம் இது விளையாட்டேன். இதுக்குள்ளேயும் போடுறேன். ஊருக்குள்ளேயும் பேகளுக்கு வாசல் கூட்டி கொடுத்து வீடெல்லாம் அந்த புறாயை கொடுத்தா. எவ்வளோ தருவாங்க? டவுனில் வந்து எனக்கு 1200 தருவாங்க. இங்கே போய் இந்த வழியை போய் வேலை செஞ்சால் 800 600 அப்படி தருவாங்க. வந்துடுவேன். நேரத்தில் 12 மணிக்கெல்லாம் வந்துடுவேன் வீட்டை வேலை செஞ்சுட்டு. டவுனில் போய் வேலை செஞ்சால் சாப்பாடு தருவாங்க. சாப்பாடு காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு. அப்புறம் பின்ன இதில் வரக்குள்ள அவங்க சமைக்கிற சாப்பாடு வைக்கிறலை தான், இட்டுக்கு வைக்கிறலை, அதை எனக்கு தான் கட்டி தருவாங்க. நான் கொண்டு வரவங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். அப்போ நீங்கள் வேலையை போனால் அந்த பிள்ளைகள் 3 பேரும் இங்கே 3 பேரும் தனியாக தருகிறவங்க.
இந்த வீட்டில் 3 பேர் இருப்பாங்க. நான் இப்போ வந்து கேட்பாங்க என்ன பிள்ளையில காணலே நாங்கள் கூப்பிட்டுனாங்கடா அது உள்ளுக்குள்ளே இருக்கீங்கள் கதை ஊட்டி திரிப்பாங்க 3 பேர். அவள் பள்ளிக்கூடம் போகல மற்ற சின்னாக்கள் 2 பேரும் பள்ளிக்கூடம் அவங்க 2 பேரும் போகிற அடுத்த 2ஆம் ஆண்டு ஒரு ஆள் அடுத்த சரி கூப்பிடுங்க அப்போ பிள்ளையில ஒரு ஆள் ஜதுஸ்கா வாங்கலேன் ஓடியாங்க கவனம் குட்டி சோடியாங்க 2 குட்டி சோடி வாங்க வாங்க பூச்சிமா தூக்கி விடு இறக்கி விடு வாங்க இங்கே வாங்க முன்னுக்கு வாங்க குட்டிகிட்ட பேர் என்ன ஜதுஸ்கா பள்ளிக்கூடம் போகிறீங்களா எந்த பள்ளிக்கூடம் போகிறீங்க கனிஷ்ட வித்யாலயமா எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க 2ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா நல்லா படிப்பீங்களா நல்லா படிப்பீங்க இவங்க யார் பக்கத்தில் இருக்கிறது வைஷாலுவா என்ன பேரும் கூட வைஷாலுவா நீங்கள் என்ன செய்கிறீங்க நேசரி போகிறீங்களா நேசரி போகிறீங்களா எந்த நேசரி போகிறீங்க காயத்ரியா நீங்கள் நல்லா பாட்டுலாம் படிப்பீங்களாம்னு சொன்னாவே அம்மா என்ன பாட்டு படிப்பீங்க படிங்க பார்ப்போம் ஒருக்கா பாட்டு ஒன்று படித்து காட்டுங்க ஒரு பாட்டு படிச்சு காட்டுங்க அம்மா சொன்ன நல்ல பாட்டுலாம் படிப்பாங்க ஒரு பாட்டு படிச்சு காட்டுங்க உருளைக்கிழங்கு செல்ல குட்டி கூட கத்தரிக்காய் கூடையில தூங்க போனது கத்தரிக்காய் எட்டியா உதைச்சதும் அழுதுடுச்சு அம்மா வந்து கொஞ்சம் சிரிச்சிடுச்சு நல்லா படிச்சாங்களா பிள்ளைலாம் படித்தவங்களா பிள்ளையா படித்தவங்களா பிள்ளைலாம் படித்ததா பிள்ளையா படிச்சதா நீங்கள் பிள்ளையா படிக்கிறீங்க இந்த அக்கா சொல்கிறா பிள்ளையா படித்தாங்க ஆனால் இவ்வளவு கவலையிலேயும் ஒரு அந்த கவலையை மறந்து இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நான் இப்போ எடுத்த வீடியோவில் திருநாளை எடுத்திருக்கிறேன். எடுத்த வீடியோவில் ஒரு கட்டத்துக்கு பிற்பாடு அவங்க அளவழிக்கிடுவாங்க. ஏன்னா நான் அதை விரும்புகிறேன். கத்தவனம் அளவனம்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட், அதுக்கு ஒரு மாற்றாக இருந்து இவ்வளவு கவலைகளையும் மன அழுத்தத்தையும் கஷ்டங்களையும் வச்சு கொண்டு சிரித்து கொண்டு இருந்து இவ்வளவுத்தையும் நீங்கள் பகிரும்போது என்னால் என்ன சொல்கிறேன்ட்டு எனக்கு கண்டபோல் அங்கே இது இல்லை. இவ்வளோ கஷ்டங்கள் இப்படி துயரங்கள்லாம் பட்டு அது ஒரு சாதாரணமாக போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. எல்லாம் அவ்வளோதான் தம்பி, என்ன தம்பி இதுக்கு மேலே என்ன இருக்குது, என்னது நான் கதைக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு உண்மையிலே இந்த வீடியோ ஒரு ஆச்சரியமிக்க வீடியோ தான் இருக்குது எனக்கு. மட்டாளங்க மூத்தவ வாழைச்சேனை இல்லையா? மட்டாளங்க நிற்கிறாங்களா? வாங்கம்மா இவிடத்தை வாங்க, இவிடத்தை முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வாங்க. ரைட், மைக்க போடுங்க. என் பிள்ளையோட பேர் என்ன? என் பேர் பூஜா. இப்போ பிள்ளையோட பூஜாவா? ஸ்கூல் போகிறலையா? இல்லை, அம்மா வீட்டு வேலையை போடுறாடி. தங்கச்சி 2 வரையும் பார்க்கணும், அந்த ஸ்கூலுக்கு போகல. ஸ்கூலுக்கு கடைசி எத்தனை ஆண்டு வரையும் படிச்சிருக்கீங்க? 8ஆம் ஆண்டு வரையும் படிச்சிருக்கீங்க. எந்த ஸ்கூல் படிச்சிருக்கீங்க? கலைமாவல் வித்தியாலயம். அதை இடத்துல இருக்குது பக்கத்தில் ஏராவூர் கலைமாவல். நீங்கள் இப்போ படிப்பை விட்டு எவ்வளோ ஆளம்? எத்தனை வருஷம்? 2 வருஷம். 2 வருஷமா? இப்போ 2 வருஷம் பண்ணால் இப்போ 2024. அப்போ 22லேயே படிப்பை விட்டுட்டீங்களா? 8ஆம் ஆண்டோட விட்டுட்டீங்களா? இப்போ நீங்கள் 10ஆம் ஆண்டு படிக்கணும். படிச்சிருந்தா 10ஆம் ஆண்டு படிக்கணும். இப்போ என்ன காரணத்துக்காக படிப்பு விடுன்னு சொன்னீங்க? தங்கச்சி 2 வரையும் பார்க்கணும். அம்மா வீட்டு வேலையை போகிறபடியா? அம்மா வீட்டு வேலையை போகிறபடியாக தங்கச்சி 2 வரையும் பார்க்க வேணும் என்ன? அதனால தான் நீங்கள் படிப்பை இடையில் விட்டுட்டீங்களேண்ணே. இப்போ அவங்க 2 பேரும் தங்கச்சிமா 2 பேரும் போகிறாங்களா? பள்ளிக்கூடம் போகிறாங்களா? கூட்டி கொண்டு எல்லாம் விடுறீங்களா நீங்கள்? என்னத்தில் போகிறவங்க? நடந்தானே போகிறவங்க. 3 பேரும் 4 பேரும் பொம்பளை பிள்ளைண்ணே. ஒரு ஆள் கல்யாணம் முடிக்கிட்டானே. சரியாம்மா, நன்றி. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு பாட்டு ஒன்று படித்து காட்டுங்க. எனக்கு ஒரு பாட்டு. பிள்ளையா படித்தவன் நீங்கள் சரியா படித்து காட்டுங்க. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி போச்சு கத்தரிக்காய் கூடையில் தூங்க போச்சு கத்தரிக்காய் எட்டி உதைச்சது அழுதுடுச்சு அம்மா கொஞ்ச நேரம் சிரிச்சிடுச்சு. வெரி குட். க்ளாஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு கைதட்ட மாட்டீங்களா? குட்டா பார்த்தீங்களா? கைதட்டுறீங்களா? பார்த்தீங்களா? சரி அக்கா, இந்த வீடியோ பதிவை நாங்கள் போடுறோம் அக்கா.
போடுறோமாக்கா பார்க்குற உறவுகள் வந்து உதவுறதுக்கு முன் வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வருவாங்க பார்க்குற உறவுகள். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்குற உறவுகள் எங்களுடைய வீடியோவில் வந்து பகிருங்க. நீங்கள் பகிர்ந்து கட்டாயம் கண்டிப்பாக ஒரு ஆள் இதை எங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு முன் வருவாங்க. எனவே அவருக்கு இந்த போய் சேரும் வரைக்கும் எங்களுடைய வீடியோவை நீங்கள் பகிர்ந்தாவே எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். வருகிற காலங்களில் வந்து அக்காவுக்கு ஒரு உதவி திட்டங்கள் ஏதாவது கிடைக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் அக்கா வந்து நாங்கள் சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்களோட பயிருங்கள், கருத்துக்களை நீங்கள் போடுங்க. உங்களுடைய பயிருங்க எந்த அளவு தூரத்துக்கு நீங்கள் எங்களை பயிரிங்களா உங்களுடைய வீடியோ அந்த அளவு தூரத்துக்கு எங்களுக்கு ஒரு உதவி உண்டு, கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும். நன்றி.